தமிழ்நாட்டில் குற்றங்கள் அதிகரித்திருக்கிறதா குறைந்திருக்கிறதா என்பதை புள்ளி விவரங்கள் சொல்லும். நீங்கள் நினைக்கும் சூழ்ச்சி ஒருபோதும் நிறைவேறாது என இபிஎஸ்ற்கு முதலமைச்சர் ஸ்டாலின் பதில். தமிழகத்தில் 9 இடங்களில் இன்று சதமடித்த வெயில். வேலூரில் அதிகபட்சமாக 106 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் பதிவு. சென்னையில் வரும் நாட்களில் 100 டிகிரி ஃபாரன்ஹீட் வெயில் சுட்டரிக்கும். மண்டல வானிலை ஆய்வு மையம் தகவல். மியான்மரில் அடுத்தடுத்து 6 முறை ஏற்பட்ட சக்தி வாய்ந்த நிலநடுக்கம். ரிக்டரில் 7.7 பதிவானதால் சீட்டுக்கட்டு போல் சரிந்த கட்டிடங்கள். மியான்மர் தாய்லாந்தில் ஏற்பட்ட பயங்கர நிலநடுக்கத்தால் ஏற்பட்ட இடிபாடுகளில் ஏராளமானோர் சிக்கி தவிப்பு. மியான்மரில் மட்டும் 160க்கும் மேற்பட்டோர் பலி என தகவல். தாய்லாந்தில் ஏற்பட்ட சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தால் நாடு முழுவதும் அவசர நிலை பிரகடனம். பேரிடரில் சிக்கியவர்களை மீட்கும் பணியில் அந்நாட்டு படைகள் மும்முரம். மியான்மர் மற்றும் தாய்லாந்தில் தொடர்ந்து நீடிக்கும் மீட்பு பணிகள். இரு நாட்டிலும் விமான மற்றும் ரயில் போக்குவரத்து சேவை நிறுத்தம். நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்ட மியான்மர் தாய்லாந்து மக்களுக்கான இக்கட்டான சூழலில் இந்தியா துணை நிற்கும். நிலநடுக்க நிவாரணப் பணிகளில் மியான்மர் தாய்லாந்துக்கு இந்தியா உதவ தயாராக இருப்பதாக பிரதமர் மோடி உறுதி. இந்தியாவின் வடகிழக்கு மாநிலங்களான மணிப்பூர், மிசோரமிலும் நிலநடுக்கம். ரிக்டர் அளவுகோலில் 4 பதிவு. தமிழ்நாடு என்றால் ஏஞ்சி உங்களுக்கு அலர்ஜி? தமிழ்நாட்டிலும் விளையாடுவீர்கள் பிரதமர் மோடி சார். பாஜகவை நேரடியாக சொல்லி விமர்சிக்கவில்லை என்று கூறுபவர்களுக்கு விஜய் பதிலடி. இப்படி இந்த கரப்ஷன் கபடதாரிகளுக்கு மறைமுகமாக உதவும் உங்க அரசுக்கு ஏஞ்சி தமிழ்நாடு தமிழர்கள்னாலே அலர்ஜி. தமிழ்நாட்டை கொஞ்சம் கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணுங்க சார். மாண்புமிகு மன்னராட்சி முதல்வர் அவர்களை என்று திமுக ஆட்சி குறித்து விஜய் கடும் தாக்கு. தொண்டர்களை சந்திக்க எனக்கு தடை போட நீங்கள் யார் என விஜய் ஆவேசம். பாஜக ஆட்சியை ஒரு பாசிச ஆட்சின்னு அடிக்கடி அறைகூவல் விடுத்துவிட்டு இங்க நீங்க பண்ற ஆட்சி மட்டும் என்னவா? ஒரு கட்சி தலைவனா ஜனநாயக முறைப்படி என் கழக தோழர்களையும் என் நாட்டு மக்களையும் பார்க்கறதுக்கோ சந்திக்கிறதுக்கோ தடை போடுறதுக்கு நீங்க யாருங்க? மைக்கில் நின்று பேசுவது மட்டுமே அரசியல் இல்லை, களத்தில் நின்று வேலை பார்ப்பதே அரசியல். தாவேக தலைவர் குறித்து பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை விமர்சனம். உண்மையான களம் அதிமுக திமுகவுக்கும் தான். திமுக தான் தாவேகவின் எதிரி கட்சி என கூறிய விஜய்க்கு முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் பதிலடி. மக்களிடமிருந்து சுரண்டிய சுமார் 22,000 கோடி ரூபாய் அமலாக்கத்துறையின் முயற்சியால் மீட்பு. பணம் பறிகொடுத்தவர்களுக்கு திருப்பி செலுத்தப்படும் என பிரதமர் மோடி உறுதி. பெங்களூருவில் குடும்ப தகராறில் மனைவி வெட்டி உடலை துண்டு துண்டாக சூட்கேஸில் வைத்துவிட்டு கணவர் தப்பி ஓட்டம். வீட்டிலிருந்து துர்நாற்றம் வீசியதை அடுத்து போலீஸ் விசாரணையில் சிக்கிய கணவன் தற்கொலை முயற்சி. ஆமை வேகத்தில் நடைபெறும் சென்னை மதுரவாயல் நோளாம்பூர் கூவமாற்று மேம்பால பணிகள். சென்னை ஆணையர் கண்டித்து கொண்டதை அடுத்து 3 மாதங்களில் பணிகளை முடிப்பதாக அதிகாரிகள் உறுதிமொழி. உதகை அருகே மந்துவன பகுதியில் தோடரின பழங்குடியின இளைஞரை தாக்கி கொன்ற புலி. தானியங்கி கேமராக்கள் பொருத்தப்பட்டு புலியை கண்காணிக்கும் பணி தீவிரம். விருத்தாச்சலம் ஜங்ஷன் சாலை பேருந்து நிலையம் அருகில் வேன் ஓட்டுநருக்கும் இருசக்கர வாகன ஓட்டிக்கும் இடையே மோதல். போக்குவரத்து பாதிக்கப்பட்டதால் வாகன ஓட்டிகள் கடும் பாதிப்பு. மத்திய அரசு ஊழியர்களுக்கு அகவிலைப்படி 53 விழுக்காட்டிலிருந்து 55 விழுக்காடாக உயர்த்த முடிவு. மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் ஒப்புதல். ஏக்நாத் ஷிண்டேவை விமர்சித்தது தொடர்பான வழக்கில் நகைச்சுவை கலைஞர் குனால் கம்ராவுக்கு இடைக்கால முன்ஜாமீன்.
குணால் கம்ராவுக்கு இடைக்கால முன்ஜாமீன் வழங்கி சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. ஏடிஎம்மில் அதிக முறை பணம் எடுத்தால் கூடுதல் கட்டணம். 5 முறைக்கு மேல் எடுத்தால் 21 ரூபாய்க்கு பதிலாக 23 ரூபாய் வசூலிக்கப்படும் என ரிசர்வ் வங்கி அறிவிப்பு. சென்னை அணிக்கு எதிரான போட்டியில் ரன் குவிப்பில் ஈடுபட்டுள்ள பெங்களூரு அணி. வீரர்கள் அதிரடி காட்டுவதால் 10 ஓவர்களில் 100 ரன்கள் குவிப்பு. சென்னை ரசிகர்கள் குறித்து முன்னாள் அம்பையர் அனில் சௌத்ரி பரபரப்பு தகவல். ரசிகர்களின் உற்சாகமான குரல் மூளைக்கும் காதுக்கும் செல்லும், நரம்பை பாதிக்கும் வகையில் இருக்கும் என கருத்து.